நான் இப்போ ரீசெண்டாக கடையில் போய் இந்த நிறையா பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த பிளான்ஸை வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரீபார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக நான் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு தனியாக வந்து ஒரு டேங்க்கில் போட்டு இதை குவாரண்டைன் பண்ணிடுவேன் அந்த செடியை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து உள்ளுக்குள்ளே ஏதாவது பாட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை நான் வெளியே எடுத்துருவேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த செடியை மட்டும்தான் நான் ரீப்ளான் பண்ணுவேன். ரீப்ளான் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாட் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு க்ளே பாட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளே பாட்னா மண்சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஏதாவது பூச்செட்டி அதை எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச் வச்சுருவேன். ஸ்பாஞ்ச் வச்சதுக்கப்புறம் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடியை நான் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சோண்டு பிளாக் சாயில் போட்டுருவேன். இந்த பிளாக் சாயில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இது ஆக்சுவலாக குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வால்கானிக் சாயில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஒரு வால்கானிக் சாயில் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹை மினரல்ஸ் இருக்கிற சாயில் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி ஃபார்மில் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறாங்க. அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறாங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஹார்ட் ஆயிரும், உள்ளுக்குள்ள வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ள வந்து உங்களோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் உள்ளே பெனிட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே லிவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லைக் அது வந்து நிஜம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் இந்த மாதிரி சாயில் போட்டு வைக்கிற டேங்க் எல்லாத்துலேயுமே மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க்கை வந்து பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இது வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த அக்வாரியம் சாயிலை நான் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாராவது இந்த அக்வாரியம் பிளாக் சாயில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதனால் நம்ம மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப நம்மளை மாதிரி நிறையா அக்வாட்டிக் லவர்ஸ் இருப்பாங்க. நம்மளை மாதிரி நிறையா பேர் வந்து பிளான்ஸு செடிக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அடியில் நான் கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச் வச்சுறேன். அதுக்கு மேலே தான் செடி வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த ஸ்வாட் செடி தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசான் ஸ்வாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு வந்துட்டு வாழை இலை மாதிரி இருக்கும். ஒரு கிராஸ், பெரிய கிராஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த செடி வந்து க்ரோத் ஓரளவு நல்லா இருக்குது. க்ரோத் ஓரளவு நல்லா இருக்குங்கிறத விட லைஃப் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஒரு சில இலைகளை வந்து அழுகி போனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி ரீபர்த் ஆகிறதுக்கு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு செடி வாங்கியிருந்தேன். அது ஓரளவு செடியெல்லாம் அழுகுன மாதிரி இருந்துச்சு. பட் திருப்பி ஓரளவு தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த செடியோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். ஸோ இதை நான் கரெக்டான சாய்ஸ் பண்ணியிருக்கேன்னா அப்படியா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கம்மியான லைட் எக்ஸ்போஷரே போதும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் லைக் அதே மாதிரி தான் நானும் கம்மியான எக்ஸ்போஷர் தான் கொடுக்குறேன். நான் எல்லாமே வந்துட்டு லைட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். டைரக்ட் சன்லைட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த தொட்டிக்கு வந்து இது வந்து செட் ஆகி இருக்குது இது வரைக்கும். ஸோ நான் முன்னாடி இருக்கிறதையும் யூஸ் பண்ணேன். இப்போயும் அதனால தான் இது நான் திருப்பி வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் இது மாதிரி ரீப்ளான் பண்ணி நான் உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தொட்டி ஓரளவு கிளியராக ஆயிடுச்சு, கிளாரிட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த முதல்ல உள்ளே வச்சோன்னே ஓரளவு கலங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலங்குச்சு. அதுக்கப்புறம் ஓரளவு கிளியராக ஆக ஆரம்பிச்சிச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் தொட்டியை பார்க்குறக்கே பயங்கர சூப்பராக ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நிறையா மீன் நம்ம வச்சுருக்கனால உள்ளுக்குள்ள வந்து நிறையா ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ நேச்சுரல் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நிறையா செடிகள் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நேச்சுரலாக ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் மாதிரி உள்ளே வந்து பிஹேவ் பண்ணி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற அமோனியா, நைட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளான்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அது போக உள்ளுக்குள்ளே வந்து ஆல்கே க்ரோத்தையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட டேங்க்குக்கு வந்து ஏகப்பட்ட ஆக்சிஜன் கொடுக்கும். அடுத்தது இந்த அஸ்டாஸ்டின் பேட்ச் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது ஃபுட்டு பார்ப்போம். இந்த ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தொட்டியோட வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வாலில் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால்லே ஸ்டிக் ஆகிக்கும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இது ஈஸிக்குள்ளே வந்து கரைஞ்சிடாது. ஸோ அதனால் என்ன பண்ணும், எல்லா மீனும் இது வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு. இது எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இது மோஸ்ட்லி வந்து ஆல்கே பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிச் இன் கேரட்டினாய்ட். இது என்ன பண்ணும், அந்த ரெட் கலரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது எங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இதோட க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.